சென்னை சூப்பர் கிங்ஸ் விசஸ் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் இந்த சண்டே சதர்ன் டார்பி கிளாஷ். ஆனால் இந்த தடவை நம்ம பவுலிங்கு அண்ட் சின்னசுவாமி இந்த ரெண்டு விஷயத்தை பற்றி யோசிக்கும் போது தான் கொஞ்சம் பயமாக இருக்குது. பவுலிங் சொதப்பனா இந்த மேட்ச் வந்து டிசாஸ்டர் ஆகிடும். லாஸ்ட் மேட்ச்சில் பேட்டிங் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு மாஸ்டர், பவுலிங் கொஞ்சம் சொதப்பிட்டாங்க, அதனால தான் மேட்சும் நம்ம தோத்தோம். வில் ஸ்டார்ட் ஃப்ரம் தேர். பவுலிங்கை நம்ம கண்டிப்பாக இம்ப்ரூவ் பண்ணி ஆகணும் இல்லையா இந்த மேட்ச்சுக்குள்ளே நம்ம போகிறதுக்கு முன்னாடி. இல்ல நீங்க ரொம்ப ஜென்ரிக்கா இருக்கீங்க, நல்ல ஃபேன்னு தெரியுது. கொஞ்சம் கொஞ்சம்ன்ற வார்த்தை யூஸ் பண்றீங்க. சம்மடி வாங்கணும் ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் மேட்ச்லயும் ராஜஸ்தான் ராயல்ஸ் கிட்டயும் பவுலிங் வந்து அப்கோர்ஸ் அது வேற ரீசன், பட் பவுலிங் வந்து டின் கிளிக்கு. இப்ப பஞ்சாப் கிட்டயுமே கிளிக் ஆகல. ஐ திங்க் நம்ம லாஸ்ட் வீடியோல பேசின மாதிரி ஐ திங்க் கன்சிஸ்டன்சி இல்ல ஓகேங்களா. ஸோ கன்சிஸ்டன்சி இல்ல அப்படின்னு சொன்னா எந்த பேட்டிங் அட்டாக்குமே இது பண்ணிடுவாங்க. அதுவும் நம்ம சின்னசாமியில வந்து சின்ன கிரவுண்ட்ல வச்சு, அதுவும் இன்ஃபார்ம் ஆர்சிபி கிட்ட வந்து பவுலிங் இம்ப்ரூவ் ஆகல, இதை கண்டினியூ பண்ணாங்க அப்படின்னு சொன்னா ரொம்ப அடி இருக்கு. போன மேட்ச் வந்து ராகுல் சஹரை வந்து இம்பேக்டாக வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஸோ தட் கிவன் தெம் லைக் 2 spinners அண்ட் 3 ஃப்ரண்ட் லைன் பவுலர்ஸ் வச்சு போயிருந்தாங்க. ஐ டோன்ட் திங்க் ஸோ தே ஆர் கோயிங் ஃபார் 2 spinners திஸ் டைம் இன் சின்னசுவாமி அப்படின்னு தான் நான் ஆமா, நினைக்கிறேன். சின்னசாமியில ஸ்பின்னர்ஸுக்கு வந்து கண்டெயின் பண்ண முடியாது, எப்படினாலும் மிஸ் கிட்ட கூட 6 போயிடும். ஸோ அந்த காம்பினேஷன் மாறும் தான் நானும் நினைக்கிறேன். மேபி ஓவர்டன் வில் கம் பேக்னு ஐ நினைக்கிறேன். திங்க் ஓவர்டன் வில் கம் பேக். அது வந்து அவங்களுக்கு வந்து பேட்டிங்லேயுமே எண்டில் வந்து போன மேட்ச் தேவைப்படலை. பட் ஆனால் மேபி ஓவர்டன் இருந்ததுன்னா மேலே வந்து இன்னும் கொஞ்சம் ஃப்ரீயாக ஆடினாங்கன்னா அந்த 210 வந்து ஒரு 225 ஆகோ 230 ஆகோ வரும். அது வந்து சின்னசுவாமியில் கண்டிப்பாக ஐ திங்க் ஃபார் த லாஸ்ட் 3-4 இயர்ஸ் ஒரு வின்னிங் ஸ்கோராக இருந்திருக்கு. ஸோ ஐ திங்க் தட் வில் பி சிஎஸ்கேஸ் டெம்ப்ளேட் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம பவுலிங்கை பற்றி பேசிக்கிட்டு இருக்கும்போதே சின்னசுவாமி அப்படின்ற வேர்டை நான் வந்து சொல்லிட்டேன். ஸோ சின்னசுவாமி ஃபேக்டரை பற்றி சொல்லுங்கள். ஐ திங்க் சிஎஸ்கே சின்னசுவாமி ஐ திங்க் தே வில் கோ ஹேண்ட்ஸ் இன் ஹேண்ட்ஸ். இல்ல ஜென்ரலாவே வந்து சின்னசாமி வந்து ஹை ஸ்கோரிங் கிரவுண்டு ஓகேங்களா. நம்ம நிறைய பார்த்துருக்கோம், வெறும் சிக்ஸஸ் தான் ஓகேங்களா. ஸோ சிக்ஸஸ் போய்கிட்டே இருக்கும். ஸோ அதனால வந்து அதுவும் இந்த பேட்டிங்க்கு கண்டிப்பா சூட்டபுளா இருக்கும். பவுலிங் வந்து நம்ம பேசினபடி ரொம்ப கஷ்டப்படுறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஸோ தே ஹாவ் டு ஃபைண்ட் அ வே, லைக் அட்லீஸ்ட் அவங்க சைட்ல இருந்து கரெக்டா கன்சிஸ்டண்டா போடணும். எனக்கு சின்னசாமில இருந்து இன்னொரு ஆங்கிள், நான் ஆர்சிபி ஆங்கிள் பாக்குறப்போ ஒரு முக்கியமான பேட்டில் என்ன பாக்குறேன்னா, சரி ஐ திங்க் ஹேசல்வுட் இன்னும் ஒரு மாதிரி கன்ஃபார்ம் ஆகல, பட் ஹேசல்வுட் ப்ளே பண்ணுவாருன்னு நான் நினைக்கிறேன் ஓகேங்களா. அப்படியே பண்ணாட்டாலும் டஃபி இருக்காரு. ஸோ ஹேசல்வுட் ஆர் டஃபி அகெயின்ஸ்ட் சாம்சன் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா லாஸ்ட் 2 மேட்சஸ்ல நம்ம பார்த்துட்டோம், அந்த ஏர்லி லைட்டா ஒரு ஸ்விங் இருந்தாலும் அவர் அந்த ஃபுட் மூவ்மெண்ட் கரெக்டா இல்லைனா விக்கெட் போயிடுது. ஸோ ஐ திங்க் சின்னசாமியில he has to click, Samson has to click. For that he has to overcome or negotiate these 2 bowlers. அதுவும் ஹேசல்வுட் வந்தாருன்னா இன்னும் கொஞ்சம் ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும் சாம்சனுக்கு. கண்டிப்பாக. அதாவது வந்து சின்னசுவாமியில் வந்து முதல் 6 ஓவரில் வந்து பால் அந்த பக்கம் இந்த பக்கம் அலையும். அதுக்கப்புறமா ஸ்விங்கு வந்து நீங்கள் எந்த பக்கம் தேடினாலும் கண்டிப்பாக இருக்காது. நான் இதை வந்து எப்படி சொல்கிறேன்னா, லாஸ்ட் ஒரு 4-5 வருஷமாக வந்து ஐபிஎல்லை பார்த்து அங்கே நடக்கிற இன்டர்நேஷ்னல் மேட்சஸை பார்த்து நான் வந்து சொல்கிறேன். ஸோ அப்படி இருக்கும்போது ஹேசல்வுட்டும் சரி புவனேஸ்வர் குமாரும் சரி நல்லா ஸ்விங் பண்ணுவாங்க ரெண்டு பக்கமும். ஸோ அதை வந்து நம்ம நெகோஷியேட் பண்ணி ஆடணும். ஸோ அதை நெகோஷியேட் பண்ணி ஆடி ஒரு பவர் பிளே நமக்கு கிடச்சிதுன்னா ஐ திங்க் போன மேட்சை பர்ஃபார்மன்ஸ் அப்படியே ரிப்பீட் பண்ணாலே போதும். ஐ திங்க் 220 225 ஈஸிலி அச்சீவபிளாக இருக்கும். இல்ல அவ்வளவு ரன் அடிச்சாலும் எனக்கு என்ன கன்சர்னா இருக்குன்னா, ஆர்சிபியோட டெம்ப்ளேட் லாஸ்ட் 2 இயர்ஸ் நம்ம பாக்குறோம் பாத்தீங்களா, தேர் பேட்டிங் இஸ் தேர் கோர் ஸ்ட்ரென்த் ஓகேங்களா. ஸோ அதை வந்து ஸ்டில் பிரேக் பண்றது வந்து சென்னைக்கு சேலஞ்சிங்காக இருக்கும். ஏன்னா அகெயின் தே ஆர் லைக் இன்ஃபார்ம் ஓகேங்களா. சிஎஸ்கே இஸ் ரெக்கவரிங் ஃப்ரம் த வூண்ட். ஆனா அவங்க இன்ஃபார்மா 15 ஓவரா 15.1 ஓவரில் 200 ரன்னை சேஸ் பண்ணிட்டு வந்து ரெட் ஹாட் ஃபார்ம்ல வர்றாங்க. ஸோ இட் வில் பி ரியலி சேலஞ்சிங் எஸ்பெஷலி ஃபார் த சிஎஸ்கே பவுலர்ஸ். நான் பவுலிங்ல வந்து அகைன் இந்த மாதிரி ஒரு பேட்டிங்கை எப்படி டேக்கிள் பண்ணலாம் அப்படின்னு நான் யோசிச்சு பாக்குறப்ப எனக்கு தெரிஞ்சு அந்த ஏர்லி விக்கெட்ஸ் ரொம்ப முக்கியமா நான் பாக்குறேன். மெயினா வந்து கோலி, ஏன்னா ஹி ஆங்கர்ஸ் அண்ட் கிவ்ஸ் த மொமெண்டம். ஏன்னா நீங்க மிடில் ஆர்டர் எடுத்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜிதேஷ் சர்மா, தேவ்தாத் படிக்கல், ரஜத் படிடா, அகைன் தே ஆர் ஆல் குட் பிளேயர்ஸ். ஆனா தே ஆர் ஸ்டில் ரிலேட்டிவ்லி இன்எக்ஸ்பீரியன்ஸ். அவங்கள வந்து சீக்கிரம் கொண்டு வந்து அவங்கள ப்ரெஷர் கொண்டு போய் பண்ணாதான் சென்னை வில் ஹாவ் அ சான்ஸ் அப்படிங்கிற மாதிரி நான் யோசிக்கிறேன் நான். ஆமாம், மேபி அது வந்து ஒரு அட்வான்டேஜ் ஃபார் சிஎஸ்கேன்னு எடுத்துக்கலாம். ஏன்னா லா ஆஃப் ஆவரேஜ் படி கோலி இஸ் பவுண்ட் டு ஃபெயில் அகேன்ஸ்ட் தி சிஎஸ்கே டீம். ஏன்னா வந்து ரொம்ப வருஷமாக வந்து சிஎஸ்கேக்கு அகேன்ஸ்ட் அடிச்சுக்கிட்டு இருக்காரு. ஸோ அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் சொல்கிறது வந்து ரொம்ப கரெக்ட் ஆகிடும். ஏன்னா கோலி வந்து அவரோட இன்னிங்ஸ் அவர் ஆடுவார், அவரை சுற்றி மீதி இருக்கவங்க எல்லாரும் ஆடிட்டு போயிடுவாங்க. ஆர்சிபிஸ் பிக்கெஸ்ட் ஸ்ட்ரென்த். அண்ட் அவர் வந்து எந்த நேரத்தில் ஆக்சிலரேட் பண்ணணுமோ அப்படி ஆக்சிலரேட் பண்ணி கடைசியில் வந்து நல்ல ஸ்ட்ரைக் ரேட்லேயும் முடிச்சிருவார். ஸோ அது நடக்க விடாமல் நம்ம ஆக்சுவலாக பண்ணணும். குட் பாயிண்ட்.
இன்னொரு ஒரு ஸ்ட்ரென்த் வந்து எனக்கு ஆர்சிபி கிட்ட இருக்கும், தட் வில் பிகம் அ டேஞ்சர் ஃபார் சிஎஸ்கே அப்படின்னு நினைக்கிறது வந்து என்னன்னா, நவ் தே ஹாவ் நத்திங் டு லூஸ். ஏன்னா அவங்களுக்கு பேக் ஆஃப் த மைண்டில் இருந்துகிட்டே இருக்கும் நம்ம கப்பு ஜெயிக்கல அப்படின்னு. ஸோ இப்போ அந்த கப்பு ஜெயிக்கிறத விட்டுட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக வந்து ஆடுவாங்க. ஸோ இல்ல அந்த அதுவே இட் கேன் ஆக்ட் அஸ் அ ப்ரெஷர் ஆல்சோ டு தம் இல்லைங்களா. இவ்வளவு நாள் வந்து தே நெவர் லைக் க்ளோஸ் டு வின்னிங் த கப் இல்லைங்களா. இப்போ வந்து வின் பண்ணிட்டாங்க. ஸோ தெர் இஸ் ஹை எக்ஸ்பெக்டேஷன். இன்ஃபேக்ட் அந்த ஆங்கிள் பாத்தீங்கன்னா சிஎஸ்கேக்கு லெஸ் ப்ரெஷர் இந்த இடம். ஏன்னா ரிலேட்டிவ்லி நியூ அண்ட் இன்எக்ஸ்பீரியன்ஸ் டீம் நெக்ஸ்ட் லெவல் பண்றப்ப இட் கேன் ஆக்ட் அஸ் அ ப்ரெஷர் அஸ் வெல். இட் டிபெண்ட்ஸ் ஆன் ஹவு தே டேக் இட். பார்க்கலாம். பட் ஆனா ஓகே நான் சிஎஸ்கேவோட பேட்டிங்ல நான் இன்னொரு ஒரு ஸ்ட்ராட்டஜி எனக்கு தெரிஞ்சு அவங்க முன்னாடி நம்ம லாஸ்ட் டைம் பார்த்தோம் இல்லைங்களா. ருத்துராஜ் கொஞ்சம் வந்து செட்டிலா வந்து விக்கெட்ஸ் நிறைய போயிடக்கூடாதுன்னு கொஞ்சம் செட்டிலா பிளே பண்ணாரு, கொஞ்சம் லூஸ் பண்ணாங்க. ஸோ 210 வாஸ் குட் இன் சேப்பாக். எனக்கு தெரிஞ்சு இங்க வந்து தே ஷுட் நாட் லைக் லூஸ் மொமெண்டம் வென் இஃப் தே பேட் ஃபர்ஸ்ட். ஓகேங்களா. 210 will not be enough. They should aim for 225. Of course அதுல ரிஸ்க் இருக்கு. ஆனா இந்த கிரவுண்ட் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். They should just continue to go for it. சேஸ் பண்றது எனக்கு தெரிஞ்சு ப்ரிஃபர்ட். எல்லா டீமுமே இது பண்ணுவாங்க. ஸோ ஈவன் 220 அடிச்சாலும் சென்னை ஹேஸ் அ சான்ஸ் ஆஃப் சேசிங் திஸ். ஸோ நான் இதுதான் வந்து லாஸ்ட் கொஸ்டின் உங்ககிட்ட கேட்க வந்தேன். டாஸ் ஜெயிச்சா நம்ம வந்து சேஸ் பண்ணணுமா இல்லை வந்து ஆப்வியஸ்லி சேசிங் தான் அப்படின்னு. ஓகே, ஆனால் வந்து இன்னொரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் வந்து சிஎஸ்கேக்கு இருக்குது. ஏன்னா வந்து ஆர்சிபியோட ஸ்ட்ரென்த் நீங்கள் பவுலிங் பற்றி சொன்னீங்க, எல்லாமே வந்து சொன்னோம். பட் ஆனால் வந்து அவங்களோட பேட்டிங் பற்றி சொன்னீங்க. பவுலிங் வந்து அவ்வளவு ஸ்ட்ரென்த் அப்படின்னு நான் வந்து சொல்ல மாட்டேன். ஹேசல்வுட்டே வந்தாலுமே இஸ் பின் கம்மிங் ஃப்ரம் அ வெரி பிக் இன்ஜுரி. 6 மாதமாக அவர் வந்து ஒரு மேட்ச் சிமுலேஷன்லேயே இல்லை, நெட்ஸில் மட்டும்தான் மேபி போட்டிருப்பாரு. ஸோ அது வந்து சிஎஸ்கேக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. அவங்களோட பவுலிங் வந்து இட்ஸ் நாட் அப் டு த மார்க். கண்டிப்பாக அடி வாங்குவாங்க. கண்டிப்பாக வந்து 200+ கொடுக்குற பவுலர்ஸ் தான் அவங்க டீமில் இருக்காங்க இப்போதைக்கு. ஸோ அப்படி இருக்கும் போது அதை வந்து சிஎஸ்கே வந்து நீங்கள் சொன்ன மாதிரி தே ஷுட் கோ ஃபார் த கில். அதாவது வந்து கேஸ்லேருந்து காலை எடுக்கவே கூடாது. வச்ச காலை அப்படியே அடிச்சுக்கிட்டே வந்து 20வது ஓவர் வரைக்கும் அடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். இல்ல அதுதான் அவங்களோட தாட்ஸ் ஸ்ட்ராட்டஜியா இருக்கும். எக்ஸ்ப்ளாய்ட் த பவுலிங் வீக்னஸ். ஓகேங்களா. ஸோ எனக்கு தெரிஞ்சு நம்ம இந்த வீடியோ எப்படி க்ளோஸ் பண்ணலாம்னா, பேட்டிங் சிஎஸ்கே கம்மிங் இன் டு ஃபார்ம், பவுலிங் பெட்டரா பண்ணி ஆர்சிபியோட பவுலிங்கை வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணாங்க அப்படின்னு சொன்னா தே ஹேவ் அ சான்ஸ். பவுலிங் இதே மாதிரி இன்கன்சிஸ்டண்டா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா we are looking towards a disaster. ஆமாம், இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஆர்சிபி விசஸ் சிஎஸ்கேல சிஎஸ்கே ஜெயிச்சு ஃபஸ்ட்டு பாயிண்ட்ஸை வந்து அவங்க எடுப்பாங்களா அப்படின்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை உங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். until meet you next video, signing off, Vikram And Master, thank you.